டீனேஜ் மேரேஜ் தடை செய்வது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. டீனேஜ் மேரேஜ். ஆனா பிசிக்கல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் சாந்தி முகூர்த்தம் மற்றும் ஃபேமிலி பில்ட் பண்றதும் அடல்ட் ஆன பிறகு. இந்த சிஸ்டம் ஒரு ஸ்டேபிளான, மிகப்பெரிய, அருமையான, இனிமையான, வலிமையான ஒரு குறிக்கோளுக்காக தங்களை தியாகம் செய்த சமூகங்கள் உருவாவதற்கும் நம்முடைய சிவிலைசேஷனோட ஸ்டெபிலிட்டிக்கு அச்சாணியாகவும் இருந்திருக்கின்றது. சிவிலைசேஷனை வேற இருக்கணும், இந்து சிவிலைசேஷனை வேற இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க தான் டீனேஜ் மேரேஜை இல்லீகல் ஆக்கி. டீனேஜ் மேரேஜுக்கும் டீனேஜ் செக்ஷுவல் லைஃபுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டீனேஜ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை தடை பண்றதுல தப்பு இல்லை. ஆனா டீனேஜ் மேரேஜை தடை பண்ணி நம்முடைய சிவிலைசேஷனை வேறறுத்தார்கள். நிச்சயமா டீனேஜ் மேரேஜை தடை பண்ற சட்டம் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தோட, இந்த சிவிலைசேஷனோட கார்டியன்ஸா இருக்கிற சொசைட்டிங்களை அடித்தளத்தை ஆடச் செய்து வேறறுத்து, கார்டியன்ஸே இல்லாத அனாதையா இந்து சிவிலைசேஷனை மாத்துறதுக்கு உபயோகமானது அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. சத்தியங்களை எல்லாம் சொல்லித்தான் தருவேன், சொல்லிட்டே இருப்பேன். என்னைக்காவது யாருக்காவது நான் சொல்றது புரிஞ்சுதுன்னா அந்த புரியறவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவரும் வந்தா சனாதன இந்து தர்மத்தை காப்பதற்காக தன்னுடைய பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, அந்த மாதிரி நல்லவர்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் கிடைச்சு அவங்க சட்டங்களை உருவாக்கினா அட்லீஸ்ட் அவங்களுக்காவது இந்த சத்தியங்கள் எல்லாம் உபயோகமாகட்டும் அப்படிங்கிறதுனால சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன்.